ஹாய்! வெல்கம் டு டூ யூ நோ சீரிஸ். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, Zoho கிரியேட்டர்ல கேலண்டர் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தியும், அதுல உள்ள ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தியும் தான் பார்க்க போறோம். கேலண்டர் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தேதிய பொறுத்து கேலண்டர்ல காமிக்கணும் அப்படின்னு நெனச்சா, நம்ம வந்துட்டு கேலண்டர் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி அதுல காமிச்சுக்கலாம். எடுத்துக்காட்டாக நான் ஆர்டர் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன்னா, இதுல எனக்கு கஸ்டமர் போடுற ஆர்டர்ஸ்க்கெல்லாம் என்னைக்கு டெலிவரி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புனா, நான் டெலிவரி டேட்ட பொறுத்து கேலண்டர் ரிப்போர்ட் கிரியேட் பண்ற மாரி இருக்கும். கேலண்டர் ரிப்போர்ட் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் திஸ் அப்ளிகேஷன் குடுத்துக்கணும். ஆட் பட்டன கிளிக் பண்ணிக்கணும். ரிப்போர்ட் கிரியேட் பண்றனால நான் ரிப்போர்ட் குடுக்குறேன். கேலண்டர் டைப்ல ரிப்போர்ட் கிரியேட் பண்றனால கேலண்டர் டைப் குடுக்குறேன். எந்த ஃபார்ம பொறுத்து நம்ம ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போறோமோ, அத வந்துட்டு இந்த இடத்துல நம்ம குடுக்குற மாரி இருக்கும். நான் ஆர்டர் ஃபார்ம் குடுக்குறேன். ரிப்போர்ட்ல நமக்கு என்ன டைட்டிலா வந்துட்டு காமிக்கணுமோ, அத வந்துட்டு இந்த இடத்துல குடுக்குற மாரி இருக்கும். நான் நேம் குடுக்குறேன். ஈவென்ட் டேட்ஸ்ல ஈவென்ட் ஸ்டார்ட் ஆன், எண்ட் என்ன. ஈவென்ட் ஸ்டார்ட் டேட் அப்புறம் எண்ட் டேட் குடுத்து, ஒரு ஈவென்ட் எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்ப எண்ட் ஆயிருக்குன்னு நம்ம கேலண்டர்ல மார்க் பண்ணி காமிக்கலாம். எடுத்துக்காட்டாக ஒரு ஆர்டர் வந்துட்டு எப்போ பிளேஸ் ஆயிருக்கு, எப்ப டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புனா, ஈவென்ட் ஸ்டார்ட்ல வந்துட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் டேட்டும், ஈவென்ட் எண்ட்ல வந்துட்டு டெலிவரி டேட்டும் குடுக்குற மாரி இருக்கும். எனக்கு ஆர்டர்ஸ்க்கு என்னென்னைக்கு டெலிவரின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அதனால நான் 2லயுமே வந்துட்டு டெலிவரி டேட் குடுக்குறேன். நேம் ரிப்போர்ட்ல ரிப்போர்ட் நேம் குடுக்குறேன். ஆர்டர் டெலிவரின்னு குடுத்துட்டு கிரியேட் ரிப்போர்ட் குடுத்தா எனக்கு வந்துட்டு கேலண்டர் ரிப்போர்ட் கிரியேட் ஆயிடும். ஆக்சஸ் திஸ் அப்ளிகேஷன் குடுக்குறேன். பாருங்க கேலண்டர் ரிப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிருச்சு. நேம வந்துட்டு ஈவென்ட் டைட்டிலா குடுத்துருக்கனால நேம் வந்துட்டு டைட்டிலா வந்துட்டு காமிக்குது. இந்தந்த டேட்ஸ்லலாம் எனக்கு வந்துட்டு டெலிவரி இருக்கனால இந்தந்த டேட்ஸ்லலாம் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு காமிக்குது. ரிப்போர்ட் கிரியேட் ஆன பிறகு டிஃபால்ட்டா சில ஃபீல்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிருக்கும். நம்ம தேவையான ஃபீல்ட்ஸ நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எடிட் திஸ் அப்ளிகேஷன் குடுத்துக்கணும். குயிக் வியூ அண்ட் டீடைல் வியூ 2 இடத்துலயுமே நமக்கு என்ன லேஅவுட் தேவையோ அத நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற மாரி இருக்கும். அதன் பிறகு கான்ஃபிகர் ஃபீல்ட் வெப் குடுத்து நமக்கு என்ன ஃபீல்டு தேவையோ அத ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நேம்ங்கிறது கஸ்டமர் ஃபார்மோட லுக்கப்பா இருக்கிறனால ஆல் கஸ்டமர் குடுத்து கஸ்டமர்ல உள்ள விவரங்களையும் நம்ம காமிச்சுக்கலாம். எனக்கு இந்த இடத்துல இமெயிலுக்கு பதிலா பிளேஸ் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிற ஃபீல்டு வந்துட்டு காமிக்கணும்னா, நான் பிளேஸ் ஆஃப் டெலிவரி ஃபீல்ட வந்துட்டு ஆட் பண்ணுவேன். அதே மாரி தான் டீடைல் வியூலயும் லேஅவுட் தேர்ந்தெடுத்து கான்ஃபிகர் ஃபீல்டு குடுத்து ஆட் ஃபீல்ட்ஸ் குடுத்து ஃபீல்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். ரெஃப்ரெஷ் குடுக்குறேன். நேம் வந்துட்டு ஆல் கஸ்டமர் குடுத்து லிங்க் டு வியூ குடுத்துருக்கனால எனக்கு அது பச்சை நிறத்துல காமிக்குது. இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிற ஃபீல்ட் ஆட் பண்ணியிருக்கனால சென்னைங்கிற வேல்யூ வந்துட்டு காமிக்குது. டீடைல் வியூலயும் நம்ம எப்படி ஃபீல்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி காமிக்கும். நேமை வந்துட்டு லிங்க் டு வியூ கொடுத்துருக்கனால கஸ்டமரில் உள்ள விவரங்களையும் அது காமிக்குது. இப்போ நம்ம கேலண்டரோட ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஓப்பன் ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். கேலண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்போர்ட் கிரியேட் ஆன பிறகு கூட நம்ம கேலண்டரோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஈவென்ட் டைட்டில், ஈவென்ட் டேட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஈவென்ட் ஃபார்மட்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம ரெக்கார்ட்ஸை கலர் ஃபார்மட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஆட் நியூ ரூல் கொடுத்து இங்கே ஆல்ரெடி உள்ள ஃபார்மட்டையும் நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். கஸ்டம் கொடுத்து நியூ ஃபார்மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே ஃபாண்ட் கலர், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து பச்சை நிறத்தில் இருக்கணும்னு கொடுக்குறேன். அப்ளை திஸ் ஃபார்மட் பார்ல எல்லா ரெக்கார்ட்ஸ்க்குமா இல்லை குறிப்பிட்ட ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு சென்னை டெலிவரிஸ்க்கு மட்டும் பச்சை நிறத்தில் காமிக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ பிளேஸ் ஆஃப் டெலிவரி ஈக்குவல் சென்னைன்னு கொடுப்பேன். நேம் த ஃபார்மேட்டில் ஃபார்மேட் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருவேன். சென்னை டெலிவரிஸ்னு ஃபார்மேட் நேம் கொடுத்துருக்கேன். இங்கே எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேலண்டர் கான்ஃபிகரேஷன் டிஃபால்ட் வியூ, அதாவது கேலண்டர் வந்துட்டு டிஃபால்ட்டாக என்ன வியூவில் இருக்கணும்னு நம்ம கொடுத்துக்கலாம். மந்த்தா வீக்கா டேயான்னு. வீக் ஸ்டார்ட்ஸ் ஆன், வீக் வந்துட்டு எந்த டேல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு சண்டேனே கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் டேட் ரிலேட்டிவ் கொடுத்து தொடர்புடைய
டே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டுடே, கரண்ட் மந்த், கரண்ட் இயர்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்சல்யூட் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட தேதியை கூட நம்ம கொடுத்துக்கலாம். நான் ரிலேட்டிவே கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். பாருங்க, சென்னை டெலிவரிஸ்க்கு மட்டும் கலர் ஃபார்மேட் வந்துட்டு கொடுத்துருக்கனால அது மட்டும் பச்சை நிறத்தில் காமிக்குது. அதே வந்துட்டு டிஃபால்ட் வியூவில் மந்த் கொடுத்துருக்கனால எனக்கு வந்து டிஃபால்ட்டாக மந்த் வியூவில் இருக்குது. அது நம்ம அதுக்கப்புறம் வீக் டே கூட மாற்றிக்கலாம். வீக் ஸ்டார்ட்ஸ் ஆனில் சண்டே கொடுத்துருக்கனால வீக் வந்து சண்டேல ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி டிஃபால்ட் டேட்டில் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கனால டுடே, கரண்ட் மந்த், கரண்ட் இயர் வந்துட்டு எனக்கு காமிக்கும். பாருங்க, டுடே, கரண்ட் மந்த், கரண்ட் இயர் வந்து காமிக்குது. அடுத்து குரூப்பிங் பற்றி பார்க்கலாம். குரூப்பிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை பொறுத்து ரெக்கார்ட்ஸை குரூப் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டாக நான் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டை பேஸ் பண்ணி குரூப் பண்ணுறேன். ஆட் கொடுக்குறேன். அசெண்டிங்கில் குரூப் பண்ணியிருக்கேன். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டை பொறுத்து எனக்கு அசெண்டிங்கில் குரூப் பண்ணி காமிக்குது. அதுவும் தனித்தனி கேலண்டராக குரூப் ஆகி காமிக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள லிஸ்ட் வியூ ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோலேயே ஃபில்டர், குயிக் ஃபில்டர், கஸ்டம் ஃபில்டர் இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா இந்த வீடியோ மேலே உள்ள ஐ ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம். கேலண்டர் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் உள்ள ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.